Hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Paytm ஆப்பை நம்ம எப்படி லாகின் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து உங்களுடைய Paytm அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் வந்து பண்ணுவீங்க. அதாவது திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது லாகின் வந்து பண்ணுவீங்க. அப்படி பண்றீங்க அப்படினா நம்ம எப்படி நம்மளுடைய Paytm ஆப்பை லாகின் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய Paytm ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னோட Paytm ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டேன். இந்த Paytm ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து ஓபன் வந்து பண்ணுங்க. ஓபன் பண்ணி அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய Paytm அக்கவுண்ட்கான மொபைல் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து என்டர் பண்ணிட்டு பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ப்ரொசீடை கிளிக் வந்து பண்ணுங்க. ப்ரொசீடை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட பிறகு இந்த பர்மிஷனுக்கு அலோ வந்து கேக்குறாங்க. அலோ வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கிறேன். இது போல கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனுக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. இந்த SMS பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லா பர்மிஷனுக்கும் அலோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துறேன். அலோ கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் வந்து ஆகிடும். ஆகல அப்படினா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய Paytm அக்கவுண்ட்கான மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ OTP ஜெனரேட் ஆகிட்ட பிறகு அடுத்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய Paytm அக்கவுண்ட் வந்து லாகின் ஆகி உள்ள வந்துரும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆகி உள்ள வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த பர்மிஷனுக்கு அலோ பண்ண சொல்றாங்க. நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோ வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உங்களுடைய Paytm அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து லாகின் ஆகிடும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே லிங்க்ல தான் இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி கிளிக் பண்றேன். பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி கிளிக் பண்ணும்போது பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரிக்கான அந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ செக் பேலன்ஸ் பாருங்க, இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு UPI பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ UPI பின் வந்து என்டர் பண்றதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை வந்து பண்ண சொல்லுவாங்க மொபைல் நம்பரை. ஓகே, இப்போ வந்து UPI பின் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெரிஃபை மொபைல் நம்பர் இருக்கு பாருங்க. அதுல ப்ரொசீட் டு வெரிஃபை இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. வெரிஃபை இன்னும் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை வெரிஃபை பண்ணல அப்படின்னா மொபைல் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதனால வெரிஃபை ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணும்போது ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா அதாவது உங்களுக்கு அனபிள் டு சென்ட் SMS சொல்லிட்டு வரும். அப்படி வரும்போது ரீட்ரை வித் SMS வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா SMS வந்து வெரிஃபை வந்து ஆயிடும். ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய UPI பின் என்டர் பண்ண சொல்லுவாங்க. UPI பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து காமிக்கும். இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்திக் கொள்ளலாம் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிட்ட பிறகு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய Paytm அக்கவுண்ட்டை லாகின் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.